ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சத்குரு அவர்களுக்கு இதய துடிப்பு சீராக இல்லை அப்படின்னும் அந்த ஒரு காரணத்தினால அவர் கூடவே ஒரு மெடிக்கல் டீமை வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சத்குரு ஐகி வாசுதேவ் அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். ஈஷா ஃபவுண்டேஷனோட ஓனர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சொற்பொழிவாளர். இவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு. அதற்கு முக்கியமான ரீசன் அவரோட மூளையில் ரத்த கசிவு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு காரணத்தினால அவருக்கு டெல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்துச்சு அண்ட் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்துச்சு. அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவரே ஒரு வீடியோ விட்டிருந்தாரு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோலேயே அவர் முன்ன மாதிரி பேசலை, ரொம்பவே ஸ்லோவாக தான் பேசியிருந்தாரு. ஏன்னா மூளையில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் நல்லா இருக்காரு, அவர் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறத மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் சத்குரு அவர்களுக்கு இதய துடிப்பு சீராக இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அவருக்கு ஆஃப்டர் த ஆப்ரேஷன் பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, குறையுது. இது ஆல்டர்னேட்டிவாகவே இருக்காமா. அதே நேரம் இதய துடிப்பும் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னும் மூச்சு விடுதலில் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான காரணத்தினால டாக்டர்ஸ் டீம் அவர் பக்கத்திலே இருக்காங்க. மேலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட எண்ணங்கள், அதாவது அவங்க நிறைய திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவங்களோட பிளட் ப்ரெஷர், இதய துடிப்பு இதெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அவருக்கும் இருக்கு. அதுவும் ஆப்ரேஷன் நார்மல் ஆப்ரேஷன் கிடையாது, மூளையில் நடந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. பட் இப்போ அவர் கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்காரு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாளில் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார், யாரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே சத்குரு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அண்ட் அவர் கொஞ்சம் மோசமாக இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்துட்டாங்க அண்ட் நிறைய பொதுமக்களும் வந்துட்டாங்க. அதனால் அங்கே போலீஸ் பாதுகாப்பு கூட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சத்குரு அவர்கள் மீண்டு வந்து மறுபடியும் அவரோட ஆன்மீக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட சிஷியர்கள் மற்றும் விரும்பிகளோட வேண்டுகோளாக மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இசைஞானி இளையராஜா அவர்களோட பயோபிக் ரெடியாக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் தனுஷ் அவர்கள் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிறதும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் தான் இந்த ஒரு படத்தோட பூஜை போடப்பட்டிருந்துச்சு. இதில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், டைரக்டர் வெற்றிமாறன் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் பேசியிருந்த இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இசைக்கு உண்மையாக இருந்திருக்கேன், எனக்கும் உண்மையாக இருந்திருக்கேன். நிறைய பேர் நான் தலைகணம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொய்யா இருக்க விரும்பவே இல்லை. நான் தலைகணம் பிடிச்சவன்லாம் இல்லை, நான் இசையிலே சிறந்தவன்லாம் இல்லை. ஆனால் நான் தான் இசையிலே சிறந்தவன் அப்படின்னு பொதுமக்கள் தான் அந்த பட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அந்த பட்டத்தில் துளி கூட விருப்பம் கிடையாது. மக்கள் தான் அந்த பட்டத்தை மொத்தமாகவே எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் இவர் இப்போவும் கர்வமாக தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.